உங்களோட வாய்ஸ் அது எப்படி போல்டா, அவ்வளோ போல்டா? இல்ல அது வந்து ஆக்சுவலா என்ன விஷயம்னா, கபிலன் வைரமுத்து, பாலமுரளி பாலு அவ 2 பேர தான் வந்து நான் சொல்லணும். ஏன்னா வந்து என்ன கூப்பிட்டாங்க இந்த மாரி பாடுறதுக்கு. என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, "அருவாக்காரன் நீங்க பாடுவீங்கல்ல, அந்த மாரி அதுவும் ஃபீல்ட்ல உங்க பாட்டு பாடணும்." தானே? நீங்க பாடுனது தானே? நான் பாடுனது தான். அவங்க அப்பாவோட வரிகள்ல நான் பாடுனது. சோ அவங்க அடையாளம் சொல்லுவாங்கங்க ஜென்ரலா. கூப்பிடும்போதே இந்த மாரியான பாட்டு அப்படி சொல்லுவாங்க. சோ நீங்க அந்த அருவாக்காரன் ஒரு ஃபீல்ட்ல பாடியிருப்பீங்கல்ல, அந்த மாரி பாடணும்னு சொல்லி தான் வந்து என்ன கூப்பிட்டாங்க. ஆனா அத விட இது வந்து ஸ்லாங் வந்து அந்த மதுரை இது அந்த வாலாந்தூரு, செக்கானூரணி, ஊரணி. அவக்காச்சி. அந்த அவக்காச்சிக்கு அவர் ஒரு மீனிங் சொன்னாரு. தீராத ஆசை, மோகம் ஏதோ சொன்னாரு அவரு. ஏதோ மீனிங் அது சொன்னாரு அவரு. திட்டுறதே எப்படி திட்டுவாங்கன்னா, ம். ஏதாவது குழந்தைங்க சாப்பிடுறதுக்கோ, ஏதோ ஒண்ணு ம். அவசர அவசரமா எடுத்து அதெல்லாம் பண்ணா, ஆமா. "இவ்ளோ அவகாட்சி எடுத்து பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இல்ல பெரியவங்கலாம் திட்டுவாங்க. எனக்கு வந்து அந்த உங்களுக்கு யூ ஆர் மோர் ஃபெமிலியர் வித் தோஸ் வேர்ட்ஸ். எனக்கு வந்து அது புதுசா இருந்தது. புதுசா இருந்தது. சோ ஐ ஹேட் டு வொர்க் ஆன் த வேர்ட்ஸ் அண்ட் த லிரிக்ஸ் அண்ட் அந்த ஸ்லாங் மெயின். வாலாந்தூரு சந்தையில வாங்கி வந்தோம் வள்ளவி. சோ அந்த டு பிரிங் அவுட் தட் ஐ ஹேட் டு கெட் கன்வீனியன்ட் கம்ஃபர்டபிள் வித் த ஸ்லாங் அண்ட் த வேர்ட் அண்ட் த டிக்ஷன். இல்லையா? சோ அதுக்கு வந்து நான் கபிலன் வந்து எனக்கு சொன்னாரு. இந்த மாரி வேர்ட்ஸ் இப்படி பாடணும் அப்படி சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் நான் ஃப்ளூயன்ட் ஆனப்புறம் வந்து